எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாக் ஃப்ரூட் கிரேவி, அன்ரைப் ஜாக் ஃப்ரூட் கிரேவி பெங்கன் கபர்த்தை பார்க்க போகிறோம். அப்போது நான் ஃபஸ்ட்டு பெங்கன் கபர்த்தை பண்ணுறேன். பிரிஞ்சால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம மேலே டேஷ் பண்ணோம். அப்புறம் உள்ளே பார்க்கணும் ஏதோ பூச்சி இருக்கா இல்லை பண்ணிவிட்டு அப்புறம் ஆயிலிங் போடணும். நான் இங்கே மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக தானே ப்ரஷ் பண்ணுறேன். இது மேலே போடணும். நீங்கள் இது தவா இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கேஸ் மேலேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிவிட்டு நல்லா இதே குக் ஆகணும். இப்போ நான் இது 2 டொமேட்டோ ஒரு ஆனியன் மட்டும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது பேங்கன் வறுத்தாலே நம்ம போட்டு போகிறோம். இப்போ நான் இது ஜாக் ஃப்ரூட் கட் பண்ண போகிறேன். எப்போவுமே ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையில் அப்புறம் கத்தியில் ஆயில் போடணும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது. கை பார்த்துட்டா கட் பண்ணோம், ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்புறம் நான் இது உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வைக்கிறேன். இப்போ சின்ன சின்ன கட் பண்ணலாம். நீங்கள் 2 டைப் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இது பாயில் பண்ணாமே கிரேவி பண்ணுறேன். நீங்கள் பாயில் பண்ணியும் கிரேவி பண்ணலாம். அப்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். எனக்கு ரொம்ப சாஃப்ட் பிடிக்காது. அதுக்கு தான் நான் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு இதில் கிரேவி பண்ணுறேன். இது பிரிஞ்சால் என்னோட குக் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இது சில் தண்ணியில் போட்டேன். அப்புறம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு இங்கே பேசனில் போட்டேன். இது நான் கார்லிக்கு அப்புறம் இது க்ரீன் சில்லி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில், அப்புறம் சால்ட் ஆஸ் பர் யுவர் டேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேங்கன் பர்த்தா ரெடி. நீங்கள் இதில் ஆனியனும் போடலாம், எனக்கு பிடிக்காது, அதுக்கு தான் நான் ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் ஃப்ரை பண்ணோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஜாக் ஃப்ரூட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கும் போகும். அது நான் இங்கே க்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். நான் 4 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். அது சின்ன சின்ன கட் பண்ணும். ஒரு பே லீஃபு, அப்புறம் ஒரு ரெட் சில்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ திருப்பி நான் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கரம் மசாலா போட்டுறேன். இது இலாய்ச்சி, பெரிய காடமம், சின்ன காடமம், அப்புறம் ஒரு க்ளோவ், ஒரு சின்னமன் ஸ்டிக்கு, 4-5 அது என்ன சொல்கிறது பிளாக் பெப்பர், இதெல்லாம் போடணும். என்னன்னா இருக்கே கரம் மசாலா, நீங்கள் அதெல்லாம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா வாசனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுருவேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரை ஆக விட்டுருவேன். இப்போ பாருங்க, என்னோட ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் பேசிக் மசாலா தான் போட்டுறேன், எப்போவுமே போட்டு மசாலா. உப்பு, டர்மரிக்கு, தனியா பவுடர், அப்புறம் காஷ்மீரி லால் மிர்ச் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்க, நல்லா மசாலா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜாக் ஃப்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பாயில் உருளைக்கிழங்கு தான் போடுவேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனு
நம்ம கரம் மசாலா போடணும். இது நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, கடையில் வாங்குறதே இல்லை. இதுக்கு எனக்கு வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஹை ஃப்ளேம்லே ஒரு ½ an hour குக் ஆகணும். ஏன்னா நான் இதே ஜாக் ஃப்ரூட்டு பாயில் பண்ணுவேன். பாயில் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் 15 minutesலேயே ஆயிடும் சப்ஜி. பட் இங்கே நான் பாயில் பண்ணல, கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்க. டிஷ் பிடிக்கும், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள்.